என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து கார்டனிங்கில் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு தெரியுது. என்னங்க நீங்கள் புதுசாக சொல்லிட போகிறீங்க, அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து எப்படி பயன்படுத்தணும் தான் சொல்ல போகிறீங்க. இது எங்களுக்கே தெரியுமே, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த முறையில் வந்து பயன்படுத்தினா நம்ம செடிகளில் வந்து நல்ல வளர்ச்சியும் நிறைய பூக்களும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசியே ரெண்டு வகையில் நம்ம பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி களைஞ்சி எடுப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி. அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வடிப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பாடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வரும் இல்லைங்களா அந்த தண்ணி, இதை வந்து கஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது. இது ரெண்டுமே வந்துட்டு எப்படி கார்டனிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஸ் கிளீனிங் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கார்டனிங்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து தயார் செய்கிறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்டனிங்கில் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில், அதாவது நார்மல் வாட்டர் ப்ளஸ் வந்து இந்த ரைஸ் வாட்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா என்பிகேலே 50, அதாவது 15 என்பிகே இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து ரிசர்ச் வந்து பண்ணதில் இந்த ரைஸ் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நல்லாவே செடிகளில் வந்து க்ரோத் இருக்குது, பட்ஸும் வந்து நல்லாவே எடுக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி என்ன சத்துக்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அமினோ ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் கால்சியம், பாஸ்பரஸ், அயன், ஜிங்க், பொட்டாசியம், விட்டமின்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ வந்து சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. ப்ளஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மைல்டான ஃபர்டிலைசராகவும் நம்ம எடுத்துக்க முடியும். இதனுடைய யூசஸ் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பயன்படுத்துறதுனால அப்படி என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் டெவலப்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவும் சில இருக்கும் இல்லைங்களா, இந்த லாக்டோபேசிலை, மைக்கோரைசா, இந்த மாதிரியான பாக்டீரியாஸ்லாம் வந்துட்டு நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு இது கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாகவே இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா செடிகள் ஆரோக்கியமாக வளர்ந்தாவே நோய் வந்து அதிகமாக தாக்காது இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. இதை பயன்படுத்திகிட்டே இருக்கும் பொழுது இலைதலைகள்லாம் நல்லா பசுமையாகவே வந்து வளருது. அது மட்டும் இல்லாமல் பூக்களும் நல்லாவே எடுக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்துட்டு இதை தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்றது ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஏரியாவில் வந்து புவரான சாயில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து கண்டினியூ பண்ணி பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுடைய சாயினுடைய குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி விடுது இது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பயன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாயினுடைய பிஹெச்சில் வந்துட்டு அசிடிட்டி ஆஃப் த சாயில் இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த மண்ணினுடைய அமிலத்தன்மையை வந்துட்டு ஒரு சீராக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ரைஸ் வாட்டர் வந்து பயன்படுதுங்க. ஸோ ஆசிட் லவ்விங் பிளான்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ ரோஸ் பிளான்ட்டுக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ இவ்வளோ நேரமாக அதனுடைய நன்மைகள் பார்த்தோம் இல்லைங்களா. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு விதத்தில் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து அரிசி களைஞ்ச தண்ணி, இன்னொன்று வந்து அந்த கஞ்சி தண்ணி. ஸோ ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து இது ரெண்டில் வந்துட்டு எதை வந்து நல்லா பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த களைஞ்சி வர தண்ணியை விட இந்த கஞ்சி தண்ணியை வந்து கொடுக்கும் பொழுது இன்னுமே பெட்டரான ரிசல்ட் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதை பயன்படுத்தினோம்னாலுமே நல்லா டைல்யூட் பண்ணி பயன்படுத்துங்க. இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கும் பொழுது இந்த ஆனியன் பீல், வாழைப்பழத்தோல், அதுக்கப்புறம் அந்த டீ பவுடர் இதெல்லாமே போட்டு ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா நல்லா டைல்யூட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்தலாம். சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். அப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரியான ஒரு டப்பாவில் வந்து ஊற்றி வச்சு அதில் நீங்கள் அந்த ஆனியன் பீலு, முன்ன சொன்ன மாதிரியே பனானா பீல் எல்லாமே போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிழலான பகுதியில் வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெர்மெண்ட் ஆகிடும். ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் டைல்யூட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. டைல்யூட் பண்ணி தான் நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் சில பேர்லாம் வந்து அப்படியே டைரெக்டாக வந்து இலைகள் மேலே தெளித்து விடுறது, அப்படியே கொடுக்கறது அப்படின்னு கொடுப்பாங்க. நல்லாவே ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டான ஒரு க்ரோத் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது இதை வந்து டைரெக்டாக பயன்படுத்தும் பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்ம இந்த கஞ்சி தண்ணியை வந்து பயன்படுத்தும் பொழுது இதையுமே நீங்கள் டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணும். 1 மடங்கு இதை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 3 மடங்கு தண்ணியை வந்து சேர்த்திக்கோங்க. 3 மடங்கு தண்ணியை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டே வரும்பொழுது சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்துட்டு நல்லாவே அமேசிங்கான ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படின்றத ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த ரைஸ் வாட்டரே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆனியன் பீல் பனானா பீல் அதை போடாமல் வெறுமனமே நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் கழித்து தண்ணியில் நல்லா கலந்து விட்டு இலைகள் மேலே தொளிச்சு விட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பெஸ்டிசைடாகவும் இது வந்து ஒர்க் ஆகுதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 லிட்டர் கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து 3 லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா கலந்துட்டேன். இப்போ இந்த தண்ணியை வந்து நான் செடிகளுக்கு வந்து கொடுக்குறேன். செடியினுடைய சைஸை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு 1/2 மக் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபுல் மக் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நல்லாவே ரிசல்ட் வந்து உங்கள் செடிகளில் இருக்கும். இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2லிருந்து 3 டைம் வந்து நீங்கள் தாராளமாக செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஒரு மைல்டான ஃபர்டிலைசர் வந்து நமக்கு தயாராகிடுச்சு. அதுவுமே இல்லாமல் நம்ம எப்பயுமே வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய வீடியோ வந்து பார்த்து நான் ஒரு 40 செடி பக்கமாக ரோஸ் செடி வந்து வாங்கிட்டேன். ஸோ வீட்லேயே வந்துட்டு எளிதாக தயாரித்து பயன்படுத்தக்கூடிய ஃபர்டிலைசரை வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபர்டிலைசர் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நம்ம அதிகமாக பண செலவு பண்ணாமல் வீட்லேயே வந்து ஒரு மைல்டான ஃபர்டிலைசர் நம்ம பிளான்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரியும் இருக்கும். இந்த கஞ்சி தண்ணியே வந்து நம்ம எப்படி பெஸ்டிசைடாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 1 லிட்டர் அளவுக்கு வந்து கஞ்சி தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பெஸ்டிசைடு வந்துட்டு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம நார்மலாக இந்த க்ளீனிங் வாட்டர் வந்து ஃபர்மெண்ட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, பட் இந்த கஞ்சி தண்ணியை வந்து நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நான் ஆல்ரெடி 3 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டேன். கலந்ததுக்கப்புறமா நல்லா இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா இலைகள் மேலே பூச்சி தாக்கங்களே வந்து இருக்காது. பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். முக்கியமாக எந்த பெஸ்டிசைடுக்கு வந்து இது பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிட்ஸு, அப்புறம் த்ரிப்ஸு, இந்த மாதிரியான பூச்சிகளுடைய தாக்கங்கள் வந்து உங்கள் ரோஸ் செடியில் இருந்தது அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். எத்தனை நாளைக்கு ஒரு முறை இதை பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா வீக்லி 2 வந்து நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பண்ணிவிடும் போது நல்லாவே ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரோஸ் செடியில் வந்துட்டு பூச்சியினுடைய தாக்கங்கள் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி காஸ்ட்லெஸ் பெஸ்டிசைடை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ரிசல்ட் இருக்கும். பட் இது ஸ்ப்ரே பண்ணி விடுற டைம் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. சன்லைட் இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணி விட வேண்டாம். இது வந்து நம்ம செடிகளுக்கெல்லாம் வந்து 2 in 1 இருக்குது. பெஸ்டிசைடாகவும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அட் த சேம் டைம் லிக்விட் ஃபர்டிலைசராகவும் இதை வந்து பயன்படுத்தலாம். சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, எங்கள் செடிகளில் வந்து க்ரோத்தே இல்லை, ஸ்டன் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இலைதலைகள்லாம் வந்து பசுமையாகவே இல்லை, வெளிரி போன மாதிரி இருக்குது, செடிகளும் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து புதுசாக நான் இப்போ தான் செடி வச்சுருக்கேன், எந்த மாதிரியான ஃபர்டிலைசர்லாம் கொடுத்தா நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபர்டிலைசரை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு மைல்டான ஃபர்டிலைசராக இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். க்ரோத்தும் நல்லாவே இருக்கும், கன்சிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.